ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வருங்கிறதுக்கான அப்டேட்டை டெய்லி நம்ம ஆடியோ, மெயிலு, நியூஸ் பேப்பர் அப்டேட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் டெய்லி நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு இந்த எலெக்ஷன் பற்றின அப்டேட் வரத்துக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட்டுக்கான அப்டேட் வரணும். ஸோ அதுக்கு தான் தினம் நானும் போராடுறேன், நீங்களும் போராடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் விடக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூஸ் பேப்பரில் விழுப்புரத்தை பற்றி வந்த அப்டேட்டு, அதுக்கப்புறமேட்டு ஆடியோ அப்டேட்டு, இந்த எலெக்ஷனுக்குள்ளே ரிசல்ட் வருமாங்கிற அந்த ஆடியோ அப்டேட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு நியூஸ் அப்டேட்டு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி லைனாக நான் ப்ளே பண்ணுறேன். பேக் டு பேக் எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நான் நிறையா டேட்டாவை உள்ள வீடியோ, ஆடியோன்னு இந்த மாதிரிலாம் இது பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் கட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறையா தகவல் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் மதுரையில் இருக்கவர். அவர் இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ப்ரோ மதுரைக்கு எப்போ ரேஷன் கார்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு. எனக்கு புரியல. ஏன்னா இப்போது நம்ம வீடியோ பார்க்குறவங்கலாம் தமிழ்நாட்டில் எல்லா இதுலேருந்தும் பார்க்குறீங்க, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை. ஸோ மதுரைக்கு இன்னமும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலீங்களா? எனக்கு இந்த கேள்வி இருக்குது. ஸோ மதுரையிலேருந்து பார்ப்பீங்கள்ல, அவங்க யாராக இருந்தால் கமெண்ட் போடுங்க. ஏன்னா அவர் ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. எல்லாருக்குமே வரலன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே இப்படி எல்லாருக்கும் வரலையா, இல்லை அவருக்கு தெரிலையா? ஸோ இது நான் சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரோ இருங்க அடுத்த வீடியோவில் நான் முதல்ல இதை பற்றி பேசுகிறேன், கீழே நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ மதுரையில் இருக்கவங்களாம் வேலையில் சேர்ந்துட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதுரை மட்டும் இல்லைங்க, வீடியோ பார்க்குறவங்க மற்ற ஊர்லேருந்து எல்லாம் வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டார், அட கடவுளை, நான் வேலைக்கு ரேஷன் கடையில் சேர்ந்து 3 மாதம் ஆகிப்போச்சு, 3 மாதம் சம்பளம் வாங்கியாச்சு, இன்னமா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் ப்ரோ, விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க நிலமையன்னு சொல்லி கேட்டேன். நான் விழுப்புரத்தில் இல்லை, கள்ளக்குறிச்சியில் இல்லை, ஆனால் உங்களுக்காக நான் கேட்டேன், அவர்கிட்ட நான் அந்த மாதிரி கேட்டேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், அது எல்லாம் ஒரே மாதிரி பரிசு எழுதிட்டு ஃப்ரெண்டு மட்டும் வேலைக்கு போயிட்டா நம்மளும் பாஸ் ஆகிட்டு வேலைக்கு போகலன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்ன ஒரு இது கொடுமையான ஒரு விஷயம். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன், அதை கேட்டு வந்துடுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் சார். வந்துடும் சார், இந்த வாரம் வந்துடும் சார். இந்த வாரமா சார்? இன்னைக்கு நாளைக்கு தான் சார், 2 நாள் தான் சார் இருக்குது. இல்லை வந்துடும் சார், வந்துடும். இது சார் எங்களுக்கு கோச்சி, எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த இது அவங்க எப்படி இந்த மந்தில் போடுவாங்களா இல்லை எலெக்ஷன் கழிச்சு போடுவோம் சார், இந்த வாரத்திலே போட்டுருவாங்க சார். ஏன்னா இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு தான் சார், 2 நாள் தான் சார். வெள்ளி சனி போட்டுருவாங்க, இந்த வாரம் போட்டுருவாங்க சார். நான் சொல்லுறது இந்த வாரத்தில் 2 நாள் தான் சார் இருக்குது. அவங்க எனக்கு சொன்ன தகவல் இதுதான் சார், இது மாற்றி நான் சொல்ல முடியாது. இல்லை சார், புரியுது. இல்லை சார், ஒருவேளை உண்மை தெரிஞ்சால் நாங்கள் இப்போ கேஸ் இருந்தது, நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ அது கேன்சல் ஆகிடுச்சு, இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் போடுவாங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சால் நாங்கள் இதுக்காக வெயிட் பண்ணலாம்ல. நாங்கள் டெய்லி இல்லை போட்டுருவாங்க. ஏன்னா நாங்கள் இதுக்காக டெய்லியும் ஃபோன் பண்ணேன், உங்களுக்கும் அது தேவை, நாங்களும் அழைச்சல, எங்களுக்கும் மன கஷ்டமாக இருக்குது. இல்லை சார், போட்டுருவாங்க. எங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக அப்போ லாஸ்ட்டு ஒரு 2 நாளுக்குள்ளார போட்டுருவான்னு சொன்னாங்க. இல்லை டிலே ஆகிடுச்சு போல், போட்டுருவாங்க சார். கன்ஃபார்மா சார்? கன்ஃபார்ம் சார், கன்ஃபார்ம். தேங்க்யூ சார், நன்றி சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வாரத்தில் போட்டுருவாங்கன்னு சொல்கிறாரு. இவர் இந்த வாரம் 2 நாள் தானே இருக்குது, வியாழக்கிழமை பேசியிருப்பாராட்டுக்குது, வெள்ளி சனி இந்த 2 நாள் தானே இருக்குது, இப்போ இன்றைக்கி நாளைக்கு. ஸோ அப்படிங்கும்போது எப்படி போடுவாங்க, இந்த எலெக்ஷன் இதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்களா அப்படின்றது தான் அவருக்குள்ள பயம். அவருக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குறவங்களுக்குள்ளே இருக்கிற பயமும் அதுதான். ஸோ அதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாரு. ஸோ நம்புவோம். ஏன்னா நான் டெய்லியுமே சொல்லிகிட்ருக்கேன் வீடியோவில், டெய்லியுமே எல்லோரும் ஃபோன் பண்ணுங்கள், ரிசல்ட் வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க, விடாதீங்க, ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படி இப்படிங்கிறதுக்கு தான் நான் போன ஒரு வீடியோவில் நம்பர்லாம் போட்டேன். என்னென்ன அந்த வீடியோ பார்க்கலனா பாருங்கள், எத்தனை வகையான நம்பர் கொடுத்தேன். கூட்டுறவு அமைச்சர் அலுவலகம், கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம், டிஆர்பி ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி, டிஆர்பி விழுப்புரம், எல்லா நம்பரும் கொடுத்தேன், ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஆடியோவை மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் ஃபோன் கூட பண்ணி பேசுகிறது இல்லை. நமக்கு ரிசல்ட் வேணால் நம்ம தாங்க போராடணும். ஸோ இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகே, அடுத்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டம்ன்றதை பற்றி, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதுலேயும் நமக்கு ரிசல்ட்டை பற்றிலாம் இருக்கும். நம்ம பேசுகிற எல்லா விஷயத்துலையும், போடுற எல்லா விஷயத்துலையும் ரிசல்ட்டுக்கான எல்லா விஷயமே இருக்கும். விழுப்புரத்தில் நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். இது இதை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், ஆனால் அது நியூஸ் பேப்பர் அப்டேட் இல்லை, அது ஒரு நியூஸ் அப்டேட்டு. விழுப்புரம் மாவட்டம் கலெக்டர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் எதிரே நேற்று மாலை தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் கோபிநாத் கண்டன உரையாற்றினார். சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும். 1 கிலோ பொருளின் விலை, மொத்த பொருளின் மதிப்பு உள்ளிட்ட ரசீது வழங்கும் வகையில் புதிய விற்பனை முனைமம் வழங்க வேண்டும். ஊதியத்தில் பிடித்தம் செய்யும் வருங்கால வைப்பு நிதியை வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்த வேண்டும். பணி வரன் முறைப்படுத்தாத பணியாளர்கள் பணியில் இருக்கும்போதே இறந்த
பணியாளர்களின் வாரிசுகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி வாரிசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்பன உட்பட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் சங்க நிர்வாகிகள் பழனிவேல், கதிர்வேல், கோபிநாத், குணசேகரன், பன்னீர்செல்வம், தனசேகரன், விஜய் சுந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட பொருளாளர் சதீஷ் நன்றி கூறினார். ஸோ ஒரு 11 அம்சங்கள் கோரிக்கை வச்சு அவங்க வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலது கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்னென்னா, புதுசாக இருக்கிறவங்கள வேலைக்கு போடணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை தான். ஸோ அப்படிங்கும்போது அது நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் தான். நீங்கள் வேலைக்கு உள்ளே வந்தால் தானே அவங்களுக்கு சும்மா குறையும். நிறைய பேருக்கு தெரியல. ஒருத்தர் 3 கடை 5 கடை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு அது குறையும். நாளைக்கு நீங்களும் அது மாதிரி பண்ணுவீங்க. அடுத்த ஆள் உள்ளே வரணும், நீங்களும் போராட்டம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சரில் இருக்கிறத சொல்லிட்டுக்கிறேன். ஓகே. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அப்டேட்டு. இது வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இதுவும் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரிசல்ட்டை சீக்கிரம் போடணுங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ அப்புறம் இதை பற்றின இன்னொரு லிங்க்கை ஆடியோ ஒன்று சென்ட் பண்ணியிருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபரு. அந்த ஆடியோ நான் அப்ளை பண்ணுறேன், அதையும் கேட்டுவாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் புதன்கிழமை அன்று மாலை 4:30 மணியளவில் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்க வேண்டும், தரமற்ற பொருட்களுக்காக ரேஷன் கடை பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதை கைவிட வேண்டும், சரியான எடை தரமான பொருட்களை பொட்டலங்களாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தன்ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த நியூஸ் பேப்பரில் என்ன பார்த்தோமோ அதுதான் ஒரு நியூஸில் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒருத்தர் ஆடியோவாக சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ என்னன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டோம். ஓகே, விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட்டு இந்த ஒரு நாளில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நாளைக்கு சாயந்தரம் வந்துடும், சனிக்கிழமை ஈவினிங்குள்ளே 100% வந்துடும் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, மெயில் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு வந்தால் தான் தெரியும். வந்துட்டால் பரவாயில்ல, இல்லைனா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான். ஸோ நம்ம காத்திருந்து இன்னும் காத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ கவலைப்படாதீங்க. அடுத்த அப்டேட்ஸ் நான் உடனே ரிசல்ட் வர வரைக்கும் ரெகுலராக எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற அப்டேட்ஸை மெயில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சியை தவிர நீங்கள் உங்கள் ஊரில் செலக்ட் ஆகிட்டீங்க, அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் அப்போவே வந்துருந்துருது, இன்னமும் நான் வேலைக்கு போகலை அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மதுரையில் செலக்ட் ஆகிட்டார், ஆனால் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, எல்லாருக்குமே வரலன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ மதுரையில் இருக்கவங்க எத்தனை பேர் வந்துட்டு செலக்ட் ஆகி வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்னும் பண்ணலையான்னு சொல்லுங்கள். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் அப்பாயின்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் கைக்கு வரல, நான் இன்னும் வேலையிலே சேரலன்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு முதல்ல அவங்க வந்து அசம்பிள் ஆகுங்க. அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க என்ன நடக்குதுன்னு, அப்போ தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக நம்ம சேனலில் கொடுக்குறோம். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம தான் போராடணும். டெய்லியும் ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி ரிசல்ட் எப்போ வரும்னு கேளுங்க, எடுப்பாங்க. அப்படி கேட்டால் மட்டும்தான் ரிசல்ட்டை நோக்கி நம்ம ஓட முடியும். தேங்க்யூ.